சர்வசாதாரணமா சொல்லுவாங்க. நல்லா ஒன்னா உட்காந்து பேசுவேன், நல்லா ஒன்னா உட்காந்து பேசுவேன், சாப்பிடுவேன் தோழ. நாங்களாம் ஜாதியை பார்க்க மாட்டேன். நாங்களாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறத வெளியே வந்து சொல்லுவாங்க பெரியமே, அதுதான் ஜாதி. நாங்களாம் ஒன்னா உட்காந்து பேசுவோம், அதுதான் ஜாதி. பேசுறவங்க யாரு? முற்போக்குவாதிகளை பேசுவாங்க. ஒரு ஆடு மாடு கிட்ட பேசினா அது ஒரு செய்தி. அது ஒரு பன்னி கூட உட்காந்து சாப்பிட்டோம்னா அது ஒரு செய்தி. ஆனா மனுஷன் கூட உட்காந்து சாப்பிடுற விஷயத்த பெருமையா வெளியே வந்து சொல்லுவோம். நாங்கெல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம், அதுதான் ஜாதின்ற. தம்பி வந்து கேட்கும் போது என்ன கோவப்படுறாருன்னு பார்த்தேன். அது அன்பால வந்த கோவம்ன்றத அவர் பாட்டு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய இதயத்தை பிடிச்சவர் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அப்படி ஒரு தலைவர் இனிமேல் வந்து இந்த தமிழகத்துல தோன்ற போறதில்லை. அதனால நம்முடைய